இந்த உலகத்துல எப்படி மனிதர்கள் உருவாகுறாங்களோ அதே மாதிரி ஒரு நாள் இறந்து போறதும் இயற்கை தான். இது மனிதர்களுக்கு மட்டும் இல்ல மிருகங்களுக்கும் பொருந்ததான் செய்யும். ஆனா யாராவது இந்த உலகத்துல இந்த இறந்து போறவங்கள தடுக்க முடியுமா? இவ்வளவுக்குள்ள வளர்ந்து நிக்கிற சயின்ஸால இந்த இறந்து போனவங்கள மறுபடியும் உயிரோடு கொண்டு வர முடியுமா? ஆனா நீங்க இதை கேட்டா உண்மையிலே ஷாக் ஆயிருவீங்க. அது என்னன்னா இறந்து போனவங்கள மறுபடியும் உயிரோடு கொண்டு வர்றதுக்கான லைவ் ப்ராஜெக்ட ஃபேமஸ் அமெரிக்கன் கம்பெனி டீப் ஸ்டடி பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்த்துடலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பா பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் அப்டேட் பண்ற வீடியோ உங்களை வந்து சேரும். இந்த உலகத்துல ஏரோப்ளேன் டிசைனை பத்தி படிச்சா அது ஏரோநாட்டிக்ஸ், எலக்ட்ரானிக் டிசைனை பத்தி படிச்சா எலக்ட்ரானிக்ஸ், ரோபோட் டிசைனை பத்தி படிச்சா அது ரோபோட்டிக்ஸ். அதே மாதிரி தான் மனிதர்களோட டெட் பாடிஸை நல்லா பிரிசர்வ் பண்ணி மறுபடியும் உயிரோடு கொண்டு வர்றதுக்கான ஃபீல்ட பத்தி தான் கிரியோனிக்ஸ் சொல்றாங்க. எக்ஸ்பர்ட் சொல்றது என்னன்னா வரப்போற 50ல இருந்து 70 வருஷத்துக்குள்ள மெடிக்கல் சயின்ஸ் எந்த அளவு வளர்ந்து நிக்கும்னா ஒரு மனிதனோட உயிர் இழப்ப நிப்பாட்ட முடியும். அதே மாதிரி இறந்து போனவங்கள மறுபடியும் உயிரோடு கொண்டும் வர முடியும். இதுக்காக தான் அமெரிக்கால ஸ்காட்ஸ்டேல் அரிசோனாங்கிற இடத்துல ஆல்கோர் கம்பெனியோட ஹெட் ஆபீஸ் இயங்கி வந்துட்டு இருக்கு. இந்த ஆபீஸ வெளிய இருந்து பார்த்தா நார்மல் ஆபீஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த ஆபீஸோட சென்டர் பகுதியில இருந்து பார்த்தா விசித்திரமாவும் பயங்கரமாவும் இருக்கும். வெள்ளை நிறத்துல புகை கிளம்பியபடி ஸ்டெயின்லெஸ் கண்டெய்னருக்குள்ள 300க்கும் அதிகமான மனித டெட் பாடிஸ் இருக்குது. அதே மாதிரி 33 பெட் அனிமல்ஸோட பாடிஸையும் ஃப்ரீசன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கம்பெனில இறந்து போனவங்கள நார்மலா பார்க்கறதே கிடையாது. ஹார்ட் பீட் மட்டும் தான் ஸ்டாப் ஆயிருக்கு. ஆனா இவங்க இன்னமும் டீப் ஸ்லீப்ல தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை தவிர்த்து இவங்களுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா ஃப்ரீசன் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட ரிசர்ச் என்னன்னா மெடிக்கல் சயின்ஸ் இவங்கள உயிரோடு கொண்டு வந்தா இவங்கள மறுபடியும் அவங்களுடைய ஃபியூச்சர்க்கே கொண்டு போக முடியும்னு. நம்ம எப்படி டைம் ஃபிரிக்ஷன், டைம் டிராவல் மாதிரியான மூவி பார்க்கறோமோ அதே மாதிரி இவங்கள மறுபடியும் உயிரோடு கொண்டு வர முடியும்னு சயின்டிஸ்ட் நம்புறாங்க. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ல எந்த அளவு குளிர் இருக்கும்னா இந்த உலகத்தோட குளிர் பிரதேசமான அண்டார்டிகால கூட இந்த அளவு இருக்காது. லிக்விட் நைட்ரஜனால நிரப்பப்பட்ட இந்த கண்டெய்னரோட டெம்பரேச்சர் மட்டும் -196 டிகிரி செல்சியஸா இருக்குது. இது எல்லாத்தையும் கம்ப்யூட்டரால 24/7 மானிட்டரிங் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராசஸ் பவர் அவுட்டேஜ்க்காக பவர் பேக்கப் ஜெனரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய கண்டெய்னர்ல 4 பாடி பேஷண்ட் இல்ல 5 நியூரான் பேஷண்ட், அதாவது தலைப்பகுதியை மட்டும் வைக்காங்க. இந்த சின்ன கண்டெய்னர்ல தலைப்பகுதியை மட்டும் ஃப்ரீசன் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. டோட்டல் 300 பேஷண்ட்ல 116 பேஷண்ட் வரைக்கும் தலைப்பகுதியை மட்டும் தான் வச்சிருக்காங்க. இதுல அவங்களோட பிரெயின்ஸ் அதுல ஸ்டோர் ஆகியிருக்கிற மெமரி டேட்டாவை 100% சேஃபா ஃப்ரீசன் பண்ணி வச்சிருக்காங்க. கிரியோனிக்ஸ் ரிசர்ச் சொல்றது என்னன்னா இவங்கள மறுபடியும் உயிரோடு கொண்டு வரும்போது இவங்களோட ஃபேஸ், பிரெயின் இவங்களோட தான் இருக்கும். ஆனா இவங்களோட பாடி எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட்டிக்ஸா இருக்கும். அவங்க மேலும் என்ன சொல்றாங்கன்னா அவங்க பிரெயின்ல என்னெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கோ அவங்க இறந்த பிறகும் அவங்களோட பிரெயினோட டேட்டா எல்லாமே அப்படியே இருக்கும்னு சொல்றாங்க. இவங்களோட ஆர்டிஃபிஷியல் பாடி அவங்களோட பிரெயின்ல இருந்து வர்ற சிக்னலை ரிசீவும் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டும் பிளட்டை பம்ப் பண்ணி எல்லாத்துக்கும் சர்க்குலேட் பண்ணும். எந்த மாதிரின்னு கேட்டீங்கன்னா ஒரு நார்மல் மனிதன் போலவே. ஆனா எல்லாத்துக்கும் வர்ற சந்தேகம் என்னன்னா இது எல்லாமே எப்படி நடக்கும்னு. கிரியோனிக்ஸ் ஒரு சிம்பிள் ஃபேக்டர் கிடையாது. நம்ம பார்க்குற மாதிரி லிக்விட் நைட்ரஜன் கண்டெய்னர்ல பாடியை போட்டா மட்டும் இதோட வேலை முடிஞ்சிராது. இது மிகப்பெரிய ப்ராசஸ், ரொம்பவும் டைம் டேக்கன், காஸ்ட்லியும் கூட. ஒரு பாடியை வருஷத்துக்கு கிரியோ ப்ரொடக்ஷன் பண்றதுக்கான செலவு $220,000. அதே இந்திய மதிப்புப்படி பார்த்தா 1.65 crore செலவாகுது. அதே மாதிரி மனிதனோட தலைப்பகுதியை மட்டும் கிரியோ ப்ரொடக்ஷன் பண்றதுக்கான செலவு $80,000, அதாவது 60 lakhs rupees செலவாகுது. யாரெல்லாம் அவங்களோட பாடி இல்ல தலைப்பகுதியை கிரியோ ப்ரொடக்ஷன் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் இந்த பேமெண்ட் ஃபுல்லா அந்த கம்பெனிக்கு கொடுத்தே ஆகணும். இந்த பேமெண்ட் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு பேஷண்ட் நேம அல்கார் கம்பெனியோட வெயிட்டிங் லிஸ்ட்ல ஆட் பண்ணிடுவாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்னா என்னன்னா அல்கார் டாக்டர்ஸ் எல்லாமே அந்த பேஷண்ட 24 hours கண்டினியூ மானிட்டரிங் பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. அந்த பேஷண்ட் இறந்த பிறகு இருந்த half an hourல அல்கார் ஸ்பெஷல் ஃபெசிலிட்டில வச்சு கிரியோ ப்ரொடக்ஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்பர்ட் சொல்றது என்னன்னா மனிதன் இறந்த பிறகு எவ்வளவுக்குள்ள சீக்கிரம் இந்த கிரியோ ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு மனிதனை திரும்ப உயிரோட கொண்டு வர்றது ஈஸியா இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ எல்லாத்துக்கும் வர்ற சந்தேகம் என்னன்னா இது என்ன கிரியோ ப்ராசஸ், மனிதனை எப்படி கொண்டு வர்றதுக்கான ப்ராசஸ், அதை பத்தி டீடைலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மனிதன் இறந்த பிறகு மனிதனோட ஹார்ட் பீட் தான் ஸ்டாப் ஆகுது. அது கூடவே பிளட் ஃப்ளோவும் வெயின்ஸ்ல அப்படியே ஃப்ளோ ஆகாம நின்றுது. இதனால மத்த ஆர்கன்ஸ்க்கு பிளட் போகாதனால ஒவ்வொரு பாடி பார்ட்ஸா ஃபெயில் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இதனால கிரியோ ப்ராசஸை உடனே ஸ்டார்ட் பண்ணி இந்த பிளட் ஃப்ளோவை கண்டினியூவா ஃப்ளோ பண்ண வைக்காங்க. எதுக்காகனா பிரெயின், லங்ஸ், கிட்னி, லிவர் எல்லாத்தையும் கண்டினியூவா ஃபங்க்ஷனிங்கா இருக்க வைக்கிறதுக்காக. இதுக்காக பேஷண்ட் இறந்த பிறகு பேஷண்டோட செஸ்ட் வழியா ஒரு மெக்கானிக்கல் பம்பா வைக்காங்க. இந்த பம்ப் அந்த பாடி வழியா ஆர்டிஃபிஷியலா பிளட் பம்பிங் பண்ணிட்டே இருக்குது. இதுக்கு பிறகுதான் ஃபங்க்ஷனிங் ரூம்ல மெயின்
கிரியோ ப்ராசஸே இருக்குது. இந்த பேஷண்ட் செஸ்ட் மூலமா உண்மையான பிளட்டை வெளியில எடுத்து மறுபடியும் அந்த பிளட்டுக்கு பதிலா ஹை லெவல் கெமிக்கல்ஸை பாடி ஃபுல்லா பாஸ் பண்றாங்க. இது நமக்கு தெரிஞ்சதுதான். நம்ம பாடியில 50 to 60% வாட்டர் மாலிகுல்ஸ் தான் இருக்குதுன்னு. அப்படின்னா இந்த பேஷண்ட் பாடியை லிக்விட் கண்டெய்னர்ல வச்சா நம்ம பாடி செல்ஸ்ல இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே உறைஞ்சு போய் இதனால எல்லா பாடி செல்ஸும் டேமேஜ் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. இந்த பாடி செல்ஸ் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு தான் இந்த பேஷண்ட் பாடி ஃபுல்லா ஆன்டி ஃப்ரீஸ் லிக்விட பாஸ் பண்றாங்க. இதனால பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. நார்மல் வாட்டரோட ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸா இருக்குது. ஆனா ஆன்டி ஃப்ரீஸ் லிக்விடோட ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் -100 டிகிரி செல்சியஸா இருக்குது. அந்த பேஷண்ட் பாடியோட டெம்பரேச்சர் டிராப் ஆகுறதுனால அந்த பேஷண்டோட பாடி ஸ்ட்ராங் சாலிட் ஷேப்பா மாறுது. இந்த டைம்ல அந்த பாடியை நைட்ரஜன் டேங்க் உள்ள வச்சிடறாங்க. இந்த கண்டெய்னர் -196 டிகிரி செல்சியஸ்ல மெயின்டைன் பண்றதுனால இந்த பேஷண்ட் பாடி எல்லாமே சேஃபா பிரிசர்வ் கண்டிஷன்ல இருக்கும். இந்த டோட்டல் கிரியோ ப்ராசஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு டாக்டர் டீமுக்கு 12 hours தேவைப்படுது. அதே மாதிரி பேஷண்டோட தலைப்பகுதியை மட்டும் பிரிசர்வ் பண்றதுக்கு வெறும் 6 hours தான் தேவைப்படுது. இந்த கிரியோ டேங்க்ஸ்ல பேஷண்டோட பாடியை வச்ச பிறகு ஏதோ நிஜமாவே கிரேவ்யார்டு, அதாவது சுடுகாடுல வச்ச மாதிரியான ஃபீல் தான் இருக்கும். இந்த கிரியோ ப்ராசஸ் இன்னும் இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஒருவேளை ஏதாவது சயின்ஸ் நியூ டெக்னாலஜி வந்தா இவங்கள மறுபடியும் உயிரோடு கொண்டு வர முடியும். எல்லா கண்டெய்னருக்கு வெளியவும் அவங்களுடைய போட்டோவையும் வைக்காங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரெகுலரா வந்து பார்த்துட்டும் போயிட்டு இருக்காங்க. இதனால கலிபோர்னியாவை சேர்ந்த ஒரு பேஷண்ட் அனிதா ரிஸ்கின், அனிதா அவங்களுக்கு கேன்சர் வந்ததுனால அவங்க சீக்கிரம் இறந்து போயிருவோம்னு நினைச்சாங்க. இதனால மறுபடியும் உயிரோடு வர்றதுக்காக இந்த அல்கோர் கம்பெனில கிரியோ ப்ரொடக்ஷனுக்காக அவங்களுடைய நேமையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க. அனிதா இறக்குறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டிவி ஷோக்கு இன்டர்வியூவும் கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்களுடைய கிரியோ ப்ரொடக்ஷனை லைவ் ஷூட் பண்றதுக்கு பெர்மிஷனும் கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஹஸ்பண்டும் கடைசி வரைக்கும் தன்னுடைய வைஃப் கூடவே இருக்கிறதுக்காக தன்னுடைய நேமையும் கிரியோ ப்ரொடக்ஷனுக்காக ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்காகனா மறுபடியும் அவங்க உயிரோடு வந்து இந்த உலகத்துல சேர்ந்து வாழ்றதுக்காக. இந்த கிரியோனிக் டெக்னாலஜி கான்செப்ட் எல்லாமே இன்னமும் இனிஷியல் ஸ்டேஜ் ஸ்டடி மெட்டீரியலா தான் இருந்து வந்துட்டு இருக்கு. ஒருவேளை வரப்போற காலத்துல சயின்ஸ் ஃபிக்ஷன் உண்மையிலே இந்த இறந்து போனவங்களை மறுபடியும் உயிரோடு கொண்டு வர முடியுமா இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. நம்பிக்கை இருக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மறுபடியும் சந்திப்போம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல.